Okay guys, so இந்த வீடியோல வந்துட்டு நம்ம total creditors account எப்படி prepare பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். Total creditors account எதுக்காக prepare பண்றோம் அப்படினா to find out the credit purchase. Credit purchase தான் வந்து இங்க balancing figure இருக்க போகுது. So format particulars rupees particulars rupees debit credit. So இங்க வந்துட்டு opening balance வந்து total creditors ஓட opening balance வந்து நம்ம credit side காட்டுவோம் சரிங்களா. by balance brought down opening balance. எப்படி நம்ம total debtors accountல debit side காட்டணும் அந்த மாதிரி total creditors accountல அவங்களோட opening balance வந்துட்டு நம்ம by balance brought down சொல்லி credit side காட்டுவோம் சரிங்களா. and closing balance to balance carry down closing balance. okay so இப்போ debit side என்னென்ன வரும் அப்படினா to cash நம்ம வந்துட்டு பே பண்ணிருந்தோம் அப்படினா to cash ன்னு சொல்லி amount போடுவோம். So creditors வந்து நம்ம யார்கிட்ட இருந்து கடனுக்கு goods வந்து வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு யார் கடன் கொடுத்திருக்கா அவங்க தான் வந்து creditor சரிங்களா. So creditorக்கு நம்ம கேஷ்ல பே பண்ணிருந்தோம் அப்படினா to cash ன்னு எழுதுவோம். இல்ல பேங்க் செக் மூலமா பே பண்ணிருக்கோம் அப்படினா to bank ன்னு சொல்லி அந்த அமௌண்ட் வந்து போடுவோம். and நம்ம ஏதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம் creditor கிட்ட இருந்து அப்படினா to discount received. அப்புறம் purchase return பண்ணிட்டோம், நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் ஓவர் ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படி இல்லனா டேமேஜா இருக்கு அந்த goods அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் purchase வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம், goods ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதை வந்து purchase return அப்படினு சொல்லி காட்டுவோம். and bills accepted நம்ம வந்து பே பண்றேன் அப்படினு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ண பில்ஸ் தான் வந்து bills payable account. bills accepted இந்த bills payable account வந்து சம்ல கொடுத்துட்டா no problem, இல்ல குடுக்கல அப்படினா bills payable account ன்னு சொல்லி தனியா நம்ம ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த bills receivable amount இந்த total debtors accountல நம்ம போடணும் சரிங்களா. so this is all about total debtors account ஓட debit side. credit side வந்துட்டு கேஷ் வந்து பேங்க் வந்து செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேங்க் அமௌண்ட் வந்துட்டு இங்க போடுவோம். நம்ம கொடுத்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னா பை பேங்க்னு போடுவோம். ஸோ டிஸ்ஆனர் ஆன செக் தான் வந்து இந்த சைடு எழுதுவோம். அண்ட் பை பில்ஸ் டிஸ்ஆனர் பில்ஸ் பேயபிள் இதுவும் வந்து டிஸ்ஆனர் ஆன பில்ஸ் பேயபிள் வந்து இந்த சைடு வந்து எழுதுவோம் சரிங்களா. சோ இப்போ வந்து டோட்டல் வந்து டெபிட் சைடு தான் அதிகமா இருக்கும். அண்ட் இந்த டெபிட் சைடு அதிகமா இருக்க டோட்டல வந்து கிரெடிட் சைடோட ஓபனிங் பேலன்ஸ், பேங்க் டிஸ்ஆனர் ஆன செக் அண்ட் பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர் ஆனது இது மூணுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரப்போற ஆன்சர் தான் வந்து பேலன்சிங் ஃபிகர் பை கிரெடிட் பர்ச்சேஸ். So இதுதான் வந்து balancing figure. total. So இது வந்து அப்படியே opposite for total debtors account. Total debtors accountல நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து க்ளோசிங் பேலன்ஸ் வரைக்கும் இதுல இருக்கிறத வந்து அப்படியே மாத்தி போட்டிருப்போம்.
ஸோ டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஆப்போசிட் தான் வந்து இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், டு பேலன்ஸ் கேரி டவுன் வந்து க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் நம்ம பே பண்ண கேஷ், செக் நம்ம கொடுத்த செக்கோட அமௌண்ட் தான் டு பேங்க், நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், அண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் கூட்ஸ் அப்படின்னா அது டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பில்ஸ் பேயபிள் நம்ம அக்செப்ட் பண்ண பில்ஸ், அண்ட் பை பேலன்ஸ் brought down ஓப்பனிங் பேலன்ஸ், பை பேங்க் டிஸ்ஆனர் ஆன அமௌண்ட், பை பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர் ஆன அமௌண்ட், அண்ட் இதோட பேலன்சிங் ஃபிகரா நம்ம கண்டுபிடிக்க போறது தான் பை கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இதான் வந்து ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டோட்டல் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். பில்ஸ் பேயபிளோட ஃபார்மேட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், சேம் பர்டிகுலர்ஸ் rupees, particulars rupees, credit and debit. So as usual opening balance வந்து credit side காட்டணும், by balance brought down opening balance, இங்க வந்து to balance carry down closing balance, and வேற என்ன particulars இதுல include பண்ணோம் அப்படின்னா கேஷாவோ இல்ல செக்காவோ நம்ம அமௌண்ட் பே பண்ணிருந்தோம் அப்படின்னா either கேஷ்னா to cash இல்ல செக்கா பே பண்ணிருந்தோம்னா to bank account. bills paid அதுதான் வந்து to cash, கேஷா பே பண்ணிருந்தோம் அப்படின்னா கேஷ், இல்ல பேங்கா பே பண்ணிருந்தோம் அப்படின்னா to bank. இது bills paid account தான் வந்து நம்ம இப்படி என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு to sundry creditor. இந்த sundry creditor வந்து எதுக்கு அப்படின்னா டிஸ்ஆனர் ஆன பில்ஸ்க்கு, bills dishonored, அந்த டிஸ்ஆனர் ஆன பில்ஸோட அமௌண்ட் இந்த to sundry creditorல நம்ம என்டர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் பிளஸ் பில்ஸ் பெய்டு அந்த அமௌண்ட் பிளஸ் sundry creditor அதாவது டிஸ்ஆனர் ஆன பில்ஸ், இது மூணுத்தையும் ஆட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸோட நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரப்போற ஆன்சர் வந்துட்டு பை sundry creditor. இந்த sundry creditors வந்து நம்ம அக்செப்ட் பண்ண பில்ஸ் accepted, இதுதான் நம்மளுடைய பேலன்சிங் ஃபிகரா இருக்க போகுது. So total. So this is a format of bills payable account. Bills payable account and total creditors account ஓட sum எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த sumல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா from the following particulars calculate total purchase அப்படின்னு சொல்லிருக்காங்க. So total purchase தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு cash purchase எவ்வளோ, credit purchase எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். So cash purchase questionலயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? So இதை நம்ம லாஸ்டா தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பில்ஸ் அக்செப்டட் எவ்வளோ நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா வந்துட்டு இந்த சம்ல வந்துட்டு நம்ம டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் போட போறோம், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் போட போறோம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம். சரிங்களா? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், particulars rupees, particulars rupees, credit debit. Okay, first வந்து opening balance போட்டுடலாம். by balance
brought down opening balance. எதுக்கு? bills payable accountக்கு. So bills payable account ஓட opening balance வந்து bills payable on 1st Jan 2018 25,000. Next closing balance 2 balance carry down closing balance. இது வந்து credit bills payable on 31st December 2018 20,000. இதுதான் வந்து closing balance of bills payable account ஓட closing balance. சரிங்களா? and இப்போ இன்னொரு ஐட்டம் என்ன இதுல போடணும் அப்படின்னா paid bills payable. சரிங்களா? bills payable paid அப்புறம் dishonor ஆனது ஃபார்மேட் படி போகணும் அப்படின்னா. ஆனா டிசானர் ஆனதுக்கான எந்த டீடைல்ஸுமே வந்து இந்த பர்டிகுலர்ஸ்ல கொடுக்கல. பட் பெய்டு அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் இதை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். டு கேஷ். இது என்ன கேஷ்னா பெய்டு பில் பெய்டு அந்த அமௌண்ட். சரிங்களா? 30,000. ஸோ தட்ஸ் ஆல். டோட்டல் இட் 50,000 both side. And balancing figure sundry creditor 25,000 opening balance minus பண்ணோம் அப்படின்னா 25,000 தான் நம்மளுடைய ஆன்சர். இது வந்து bills accepted. சரிங்களா? இந்த bills accepted தான் வந்து நம்ம total creditors accountல substitute பண்ணி credit purchase எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கேஷ் பர்ச்சேஸையும் கிரெடிட் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணா நம்மளுடைய டோட்டல் பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் போட்டு பில்ஸ் அக்செப்டட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்ல அந்த அமௌண்ட் எழுதிக்கலாம். பில்ஸ் அக்செப்டட் அமௌண்ட் வந்து 25,000. பில்ஸ் பேயபிள்னு சொல்லுவோம் இதை நம்ம. சரிங்களா? இந்த அமௌண்ட்டை இதில் இன்க்ளூட் பண்ணாதான் நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கிடைக்கும். ஸோ யுவர் ஃபார்மேட் இஸ் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஸோ பை பேலன்ஸ் brought down opening balance of creditor. சரிங்களா? sundry creditor on 1st Jan 2018 30,000. And to balance carry down closing balance of the creditor on the creditor on 31st December 2018 25,000. வேற என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இதுல போடணும் அப்படின்னா பெய்டு டு கிரெடிட்டர்ஸ். சரிங்களா? பெய்டு டு கிரெடிட்டர் வந்து நம்ம எவ்வளோ கேஷ் வந்து பே பண்ணியிருக்கோம் டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு பெய்டு அமௌண்ட். சரிங்களா? அது வந்துட்டு 1,20,000. நெக்ஸ்ட் பேபிள் கிடையாது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து 15,000. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் போட்டு கண்டுபிடிச்ச பில்ஸ் அக்செப்டட் டு பில்ஸ் பேயபிள், அதாவது பில்ஸ் அக்செப்டட் 25,000. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த டெபிட் சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get the total of 1,85,000. So 1,85,000ல opening balance 30,000 less பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பேலன்சிங் ஃபிகர் பை கிரெடிட் பர்ச்சேஸ் 1,55,000. ஸோ இதுதான் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் 1,55,000. இப்போ சம் கொஸ்டின் என்ன டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் வந்து சம்லேயே கொடுத்துட்டாங்க 2,25,000 அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 1,55,000. டோட்டல் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு
credit purchase plus cash purchase. Credit purchase நம்ம கண்டுபிடிச்ச amount 1,55,000 plus cash purchase சம்பளே இருக்கு 2,25,000. So answer வந்துட்டு 3,80,000 is the total purchase. This is how you need to calculate your total creditors account and bills payable account. So உங்களுக்கு இப்போ total debtors account total creditors account எப்படி prepare பண்ணனும்னு தெரிஞ்சிருச்சு. And இதுக்கு முன்னாடி பார்த்த லெக்சரையும் இப்போ பார்த்த லெக்சர் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி do all other exercise sums. You will surely get answer, and if you like the video and if you understand the concept, please share with your friends. Thank you guys. Have a happy day.